Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் பல ஆச்சரியங்களை இன்னைக்கு விஜய் கொடுத்துருக்காரு. பல சந்திப்புகளில் இன்னைக்கு முதல் நாளே நடத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது, நாளைய தினம் யாரையெல்லாம் சந்திக்கிறார், இன்னைக்கு மிஸ் ஆன பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் விஜயை மீண்டும் சந்திப்பாங்களா அப்படின்றத குறித்தான பல செய்திகள்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பிளவு என்பது உறுதியாயிருச்சு அப்படின்ற மாதிரி பல செய்திகள்லாம் சொல்கிறாங்க. யார் பக்கம் எத்தனை பேர் நிற்கிறாங்க, கட்சிக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா, விஜய் ஒரு ஆச்சரியமாக கொடுத்துட்டு இருக்காரு தமிழக அரசியலுக்கு. அதான் நேற்றைய தினம் பதவியேற்பு நடந்தது இல்லையா, அதில் அதிமுக திமுக தலைவர்கள் யாரும் பங்கேற்கல. என்னடா இது, பொதுவாக பதவியேற்பு விழாவில் இருப்பாங்களே எதிர்கட்சி தலைவர்கள் அப்படின்னு அழைப்பு கொடுக்கலையா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு அதுக்கு இவரே போய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. நேற்று சுட்டோட சுடா நேற்று இதுக்கு போயிட்டார், சட்டமன்றம் போனதுக்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி பார்த்து பெரியார் நினைவிடத்திலையும் மரியாதை செலுத்தினார். இன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பதவியேற்பு முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இல்லத்திலேயே போய் சந்திச்சிருக்கிறார். அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி காட்சிகள்லாம் முன்னாடி தமிழ்நாட்டு அரசு நடந்ததில்லை. வைகோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணா காலத்தில் நடந்தது. அண்ணா தான் ஜெயிச்ச உடனே முன்னாள் முதல்வரை பார்த்து சந்திச்சாரு. 50-60 வருடங்களாக இந்த மாதிரி காட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் ஜெயிச்சு பதவியேற்ற அடுத்த நாளே யாரை அரசியல் எதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணி வந்தாரோ அவரை பதவியேற்ற மறுநாளே வீடு தேடி போய் சந்திக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயமா எல்லாம் பார்க்குறாங்க. அதுலேயும் உதயநிதி கட்டி பிடிச்சி விஜயை வரவேற்று கூட்டு போனது, ஸ்டாலின் கையை பிடிச்சி விஜயை கூட்டு போனது எல்லாமே பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பாலிடிக்ஸை பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ சட்டசபையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதியும் விஜயும் எதிர்தல உட்காந்துருக்காங்க. 2 பேர் முகத்துல இறுக்கமா இருக்கு. உதயநிதி பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு, விஜயை பார்த்து எதுவும் சொல்லல, விஜயும் உதயநிதி முகத்தை பார்த்து பேசல. அப்படி இருந்த அந்த இறுக்கமான சூழல் கொஞ்ச நிமிஷத்துலேயே இறுக்கம் கலைந்து ஒரு ஆனந்தமான சூழலாக மாறிடுச்சு ஸ்டாலினோட வீட்டில். அந்த அளவுக்கு அங்கே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஸ்டாலினோட உபசரிப்பாகட்டும், என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. ஆலோசனைகள் வழங்கின அப்படின்ற மாதிரி ஆலோசனை வழங்கின, என்ன மரியாதை நிமித்தமாக சந்திச்சாரு, நாகரிகத்துடன் என்ன சந்திச்சாரு அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாரு. ஆமா, அதை தொடர்ந்து அடுத்த எங்க போனார் அப்படின்னா சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை சந்திச்சார் விஜய். துரை வைகோ ஆற தழுவி கட்டி அணைச்சு விஜய் உள்ள கூட்டு போனாரு. வைகோ வீட்லையும் இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு கலகலப்பான நிகழ்ச்சிகளை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அவரு தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, பணியாளர்கள் எல்லாத்தையும் அழைச்சி அறிவுப்படுத்தி புகைப்படம்லாம் எடுத்து. ஆமாம், அந்த வீட்டு பணிப்பெண்கள்லாம் விஜய் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க போல் இருக்கு. விஜயை பார்த்தோன்னா அந்தளவு குஷியாயிருச்சு. அப்புறம் வைகோவோட சந்திப்பை நிறைவு செய்த விஜய் அப்புறம் அன்புமணி பார்க்குறாரு. இதில் உச்சபட்ச ஹைலைட்டே சீமானை பார்த்து தான். ஒரே நாளில் ஸ்கெட்யூல் ஃபுல்லாக விஜய் வச்சிருந்தாரு போல் இருக்கு, எல்லா கட்சி தலைவர்களும் கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. சீமானை பார்த்து 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. சீமான் வீட்லேயும் போயிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. எல்லாருமே அங்கே விஜய் தேடி வந்திருக்காரு, சீமான் விஜயை கட்டி அடைச்சு கூப்பிட்டுருக்காருன்றதே அவங்க ஒரு பெரிய திருப்பமாக பார்க்குறாங்க. ஏன்னா சீமானோட வாக்கு வங்கியை தான் விஜய் பெருசாக டேமேஜ் பண்ணி அங்கே ஆட்சிக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளோட வாக்கு வங்கியை டேமேஜ் பண்ணியிருக்காருன்னு வச்சாலுமே சீமான் தான் அதில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கப்பட்ட சமயத்தில் இந்த ஒரு காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. திரும்ப கூட அதான் சொல்லியிருக்காரு, நான் நாகரிகம் கருதி விஜய் பார்த்தது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக இன்னைக்கு யார் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை போய் விஜய் இன்னும் சந்திக்கல, பேசுகிற டைம் வரைக்கும் சந்திக்கல, நாங்கள் பேசுகிற வரைக்கும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர்கள் வீட்டுக்கு விஜய் இன்னும் போகலை. அது மேபி போறாரா இல்லை போகாமல் தவிர்க்கிறாரா அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் நமக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, விஜய் திமுக தலைவரை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் வைகோவை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் சீமானை சந்திச்சாரு, நேற்று திராவிட கழக தலைவரை சந்திச்சாரு, இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சியை காட்டுது விஜய்க்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வரவேற்கக்கூடியது அப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸ்டாலினும் பதிவு போட்டிருக்கிறாரு, வரவேற்கிறாரு, நான் என்ன நாகரிகத்துடன் பார்த்தாரு, நானும் வாழ்த்தினேன், ஆலோசனை சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா. வைகோவும் நல்லா பெருமையாக சொல்கிறாங்க.
இதே போல காங்கிரஸ்காரங்களும் சொல்றாங்க விஜய்க்கு வந்து நல்ல அரசியல் முதிர்ச்சி இருக்கு அப்படின்லாம். இப்போ அரசியலுக்கு வந்தாலும் நல்ல முதிர்ச்சியோட இருக்கிறாரு அப்படின்னு அவரு இப்போ இந்த முதிர்ச்சியை காட்டிட்டாரு. நேற்று யாரும் பதவியேற்பு விழாவுக்கு பெருசா போகல. ஆனா இன்னைக்கு வந்து வராதவங்கள்ட்டையும் இவர் போய் அந்த வாழ்த்து பெற்று வராரு. அவர் முதிர்ச்சியாக தான் காட்டிட்டாரு. ஆனா காங்கிரஸ்காரங்க தான் முதிர்ச்சியை காட்டல. நாங்க சுதந்திரம் பெற்ற கட்சி, சுதந்திரத்துல நாங்க இருக்கிறோம், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படின்லாம் சொன்ன காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவரை போய் சந்திக்காம அதுக்குள்ள ஓட்டமா ஓட்டாங்க 5 பேரும். அந்த முதிர்ச்சி எங்க போச்சுன்னு தெரியல. அதே கூட்டணியில் இருந்த மற்ற எல்லா கட்சிகளும் திமுக தலைவரை பார்த்து நாங்க திமுக தலைவர் தேர்தலில் சந்திச்சோம், நாங்க எங்க கட்சியில 2 பேர் வெற்றி பெற்று இருக்கிறாங்க, இந்த தொகுதியில உங்களுடைய ஆதரவு இருந்தது அப்படின்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. நாளைக்கு அந்த 108 தான் வந்திருக்கு இல்லையா தாவேக்காவுக்கு, அது குறித்த நிலைப்பாடு எடுக்கும் போதும் அதை பத்தி ஆலோசிச்சாங்க. இப்போ காங்கிரஸ் அதை பத்தி ஆலோசிச்சிருந்தா கூட போயிட்டு வாங்க தான் சொல்லிட்டு ஸ்டாலின் போக மாட்டேன்னு கை பிடிச்சி இழுக்க போறாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியை காங்கிரஸ் காட்டுச்சுன்னு தெரியல. இன்னைக்கும் ராகுல் காந்தி முதல்லாம் வந்ததெல்லாம் பாருங்க சென்னைக்கு, ஆனா இந்த தடவை வந்ததை பாருங்க. முதல்ல ராகுல் காந்தி சென்னைக்கு வரப்ப அதுவே பேச்சா இருக்கும். இப்ப அவர் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து தமிழக மக்களோட கனெக்ட் ஆகல ராகுல் காந்தி தேர்தலை பொறுத்தளவுக்கு. ஆனால் பிரச்சாரம் பண்றதுக்கும் பெருசா அவர் வரல, இப்பவும் பெருசா வந்து அந்த கூட்டணியில விருப்பம் இல்லாம தான் தொடர்ந்ததா தெரியுது ராகுல் காந்தி. இப்போ வந்து நீங்க சொன்னது போல அரசியல் முதிர்ச்சியை விஜய் வந்து வெளிப்படுத்தினார் அப்படின்னா அந்த ஒரு அரசியல் முதிர்ச்சியை எதற்காக காங்கிரஸ் வெளிப்படுத்தலை அப்படின்ற கேள்விதான் மீண்டும் அவங்களும் கேட்க வேண்டியதாக இருக்கு. குறிப்பாக ஜோதிமணி போன்ற தலைவர்கள்லாம் இதை ட்விட்டரில் போட்டிருந்தாங்க அரசியல் முதிர்ச்சி அப்படின்ட்டு. அந்த அரசியல் முதிர்ச்சியை காங்கிரஸே வெளிப்படுத்தாத சமயத்தில் எப்படி இவங்க அதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி கூட பல ஒருவேளை விஜயோட சேர்ந்தது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் விஜய் அந்த அடிப்படையில் பேசுகிறாங்களா, இல்லை இவங்களுக்குவே அந்த புதுசாக தெளிவில்லையா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் பார்க்க தான் செஞ்சாங்க, விஜய் பண்ணுறதும் மக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் அரசியல் முதிர்ச்சி எது என்பது அப்படின்றத அவங்களே பார்த்துக்கலாம். இதே காங்கிரஸ்ல 5 பேர் சொன்னோம் இல்லையா, அதுல இன்னொரு செய்தி இருக்கு. இந்த 5 பேர் இப்ப இன்னைக்கு நீங்க எல்லாம் எதிர்த்துக்கிட்டாங்க. இப்ப 5 கூட்டணி அமைச்சரவை அப்படி ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல. இப்ப இவங்கெல்லாம் வந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அமைச்சரவையில 2 அமைச்சரவை தான் பேசியிருக்காங்களாம் காங்கிரஸுக்கு. இப்ப 5 பேர்ல யாருக்கு 2 கொடுக்கறது அந்த அமைச்சர் பதவிய, அது யார் 2 பெறுவது அப்படின்னு அங்க ஒரு பெரிய கோஷ்டி பசங்க நடந்துட்டு 5 பேருமே தங்களுக்கு வேணுங்கிறாங்களாம். 5 அமைச்சர்கள் பதவி கேட்கறாங்க. கொடுக்கறது 2 தான் கொடுக்க போறாங்க. அந்த 5 பேரும் எனக்கு வேணும் கேட்கறாங்களாம். நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் எனக்கு வேணும், நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் வேணும், நான் பாருங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவன் வேணும் அப்படின்னு சொல்லி 5 பேரும் கேட்கறாங்களாம். என்ன இவங்க ஒரு பெரிய முடிவை எடுக்கல, இது என்னது அப்படின்ட்டு விஜயும் அப்படி யாராவது ஒரு முடிவு எடுத்திருந்தா இன்னார் தான் அமைச்சர்னு சொல்லியிருந்தா நேத்திக்கு நடந்தது இல்ல நேரு ஸ்டேடியத்துல அதுலயே ஒருத்தர் வந்து இவங்க வந்து பதவியேற்றாங்கல்ல, கூடுதல் அமைச்சர்லாம் அதுவும் அவங்களையும் பதவி ஏற்க வச்சிருப்பாங்க காங்கிரஸ்லயும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை பெரிய அளவுல வலிக்கும். ஒருத்தர் சட்டை கிழிச்சுவாங்க, கதர் சட்டையெல்லாம் கிழிச்சுவாங்க, வேட்டியெல்லாம் உருவாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி 3 பேர்ல வந்து தரலன்னா யாருக்கு 3 பேருக்கு கிடைக்கலையோ அவங்க திமுக தலைமையை பாக்குறதாவும் செய்தியா இருக்கு. ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 பேர்ல யாருக்கு 2 பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னா கிள்ளியூர் ராஜேஷ்குமார் நினைக்கிறேன், அவருக்கும் மேலூர்ல ஜெயிச்சா விஸ்வநாதன் அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி கிடைக்கும்ன்ற மாதிரி உறுதிப்படாத தகவல் தான் சொல்றாங்க. ஒருவேளை அவங்க 2 பேர் கொடுத்தாங்க நீங்க சொன்னது போல பாக்கி 3 பேர் திமுக பக்கம் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இன்னொரு பக்கம் இதுக்குள்ள பல குழப்பங்கள் போயிட்டு வச்சாலும் இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்தே வந்த பல எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமைச்சர் பதவி கேட்டு அப்படின்ற மாதிரி பல தகவல் வருது. இதுக்கு ஆணிவேரே யார் அப்படின்னா CV சண்முகம் நடத்திய சந்திப்பு தான். ஏன்னா அவர் தலைமையில தான் பல முக்கியமான அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் எடப்பாடிட்டு இருந்து பிரிஞ்சு ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய முதல்ல ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு, வெளில இருந்து ஆதரவு கொடுப்போம்னு முதல்ல தெரிவிச்சிருக்கிறாரு. முதல்ல ரிசல்ட் வந்த அன்னைக்கு மறுநாள்லாம். அதுக்கப்புறம் அது என்ன வெளியில இருந்து தெரிவிக்கிறது, உள்ள போகணும் கூட்டணி போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்களாம். நான் முதலமைச்சராக இருந்தேன் அவரு, நான் போய் எப்படிப்பா அவருக்கு நம்ம இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க இல்லாம போங்க நாங்களா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கருத்து வந்துருக்கு. நீங்க இருந்து என்ன இல்லாட்டி என்ன, நாங்க எங்களால அதிகாரம் இல்லாம இருக்க முடியாது, நாங்க எங்களுக்கு அதிகாரம் வேணும், வாய்ப்பை பயன்படுத்தணும், வாய்ப்பை தவற விட முடியாது அப்படின்னு. இப்ப
திருப்பி அதே பேச்சு தான் வந்திருக்கு. இப்போ அந்த தலைவர் பதவி இருக்கு இல்லையா, சட்டமன்ற எதிர்கட்சி அந்த சட்டமன்ற தலைவர், அதிமுக தலைவர், அந்தந்த கட்சிகளுக்கும் யார் சட்டமன்ற தலைவர் அப்படின்னு வரும் இல்லையா. இப்போதான் எதிர்கட்சி இல்லையே, போன தடவை எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, இப்போதான் எதிர்கட்சி தலைவராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாங்க. இப்போ அந்த பதவிக்கு யார் வரணும் அப்படிங்கிறப்பதான் வெறும் 17 பேர் தான் ஆதரவு எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்காங்களா, மீதி பேர் வந்து சி சண்முகத்து இருக்கிறாங்கன்னு சொல்லுது. இதுல என்னன்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமை போதும் அப்படின்ற மாதிரி முடிவு தொண்டர்கள் முடிவு எடுத்துட்டாங்க போலன்னா. இதுக்கு மேலே அதிமுக தோத்துச்சு அப்படின்னா கட்சியே இருக்காதுன்றதுனால தலைமையை மாற்றுங்க. யூஸ்ஃபுல்லாக எல்லா கட்சியும் நடக்கும் இல்லையா. ஒரு தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறாங்க அப்படின்னா தலைமையை மாற்றுறது எல்லா கட்சியும் பார்த்துருக்கணும். அந்த மாதிரி தான் தலைமையை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க போல் இருக்கு. அந்த ஒரு குரல் தான் எடப்பாடிக்கு பதிலாக ஒருத்தரை கொண்டு வரணும். அந்த ஒரு குரல் தான் வந்து முதல்ல பிளவுக்கான காரணமாக வந்திருக்கு. நீங்கள் சொன்னது போல் நான் 47 எம்எல்ஏக்களில் வந்து 17 பேர் தான் எடப்பாடி பக்கம் நிற்கிறாங்க. அவரை தான் வந்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு. பாக்கி 30 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அதாவது அவங்கன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் குரூப் எல்லாமே அங்கே சப்போர்ட் பண்றாங்க. 17 பேர் மட்டும் தான் எடப்பாடி பக்கம் நிற்கிறாங்க. இவங்களே ஒரு முடிவுக்கு வர முடியல. நான் இன்னைக்கு வந்து சட்டசபை என்பது தொடங்கிருச்சு. தொடர்ந்து நாளை தினம் வந்து பதவியேற்பு இருக்கும், சபாநாயகர் பதவியேற்பு இருக்கும். அடுத்த நாள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட், அந்த மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த நடவடிக்கை என்பது சட்டமன்றத்தில் நடைபெறும். அதெல்லாம் முக்கியமான என்ன சொல்றாங்க, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புல என்ன சொல்றாங்க, அங்க நீங்க ஒவ்வொரு கட்சியா ரெண்டு பேரை வைக்கிறத அவங்க எப்படியும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் ஒரே கட்சியிலேருந்து அப்படியே நாங்கள் மொத்தமாக ஆதரவு தெரிவிக்கிறோம். 118 120 வேணாம், அதை தாண்டி போவோம், 140 வச்சுக்கோங்க, 140 வரும். ஏன் அந்த மாதிரி அது எங்களுக்கு வந்து ஒரு 6 அமைச்சர் பதவி கொடுத்துருங்க, 7 அமைச்சர் பதவி கொடுத்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கேட்குறாங்களாம். ஆனால் இன்னொன்று என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் வந்து தூய்மையான ஆட்சி கொடுப்பேன், நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். நேற்று பேசும்போதே சொன்னார்ல, நான் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன் அப்படிலாம் பேசினார் இல்லையா. இப்படிலாம் இருக்கிற விஜய் இவங்களை சேர்த்துக்கிட்டா இவங்க மேலே ஏற்கனவே அதிமுகவில் எல்லாருமே படம் துண்டு கொட்டை போட்டவங்க. இப்போ அவங்களெல்லாம் ஏற்கனவே அவங்க மேலாம் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தூய்மையான ஆட்சியை கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஆமா, நிச்சயமான விஜயை வந்து அதிமுக தலைவர்கள் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு முதல்ல அதிமுக பாஜக இருந்து வெளியே வந்தாதான் இங்க சேர முடியும். இங்க காங்கிரஸ் ஆல்ரெடி இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பாஜக கட்டுப்படுத்த போது இருக்கிறது ஒரு எம்எல்ஏ கட்டுப்படுத்த போது வெளியே வந்தா மட்டும்தான் விஜயோட சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்னது போல வந்து ஏதோ ஒரு வகையில விஜய் வந்து எட்ஜில் இருக்கார். அதாவது இப்படி வந்தாலும் அரசாங்கம் வந்து தோத்துரும். ஏன்னா 120 பேர் தான் கையில் இருக்காங்க. யாரோ ஒரு 3 பேர் 4 பேர் வெளியே வந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவரோட மெஜாரிட்டி என்பது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆமா, 5 பேர் இருக்கிறது, 2 அமைச்சர் தான் காங்கிரஸுக்கு, 2 பேர் அமைச்சர் வாங்கிவாங்க, 3 பேர் அமைச்சர் இல்லாம இருப்பாங்களா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க போறோம் இங்க போறோம் ஏதாவது சொல்லுவாங்க. இல்ல தாவேக்கா எம்எல்ஏக்களே சில பேர் உடச்சிட்டு வெளில வரலாம். அந்த மாதிரி காட்சிகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா விஜய் வந்து மேபி அதிமுகவோட சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணுவார். அதிமுக எம்எல்ஏக்களை வந்து அவர் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல தான் வந்து எஸ்பி வேலுமணி குரூப் எல்லாமே வந்து அவங்க தரப்புக்கும் சில பேருக்கு அமைச்சர் பதவி கேட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஒத்துக்குவாரா இல்ல வந்து கட்சி பிளவுபட்ட, ஏன்னா ஏற்கனவே அதிமுக வந்து பல பிளவுகளா போயிட்டு இருக்கு. இது மேற்கொண்டு இன்னொரு பிளவு வந்துச்சு அப்படின்னா கட்சியும் தாங்காது, தமிழ்நாடு தாங்காதுன்னு தான் சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாம். இன்னொரு செய்தி, நேற்று வந்து தலைமைச் செயலகம் போனார்ல, முதலமைச்சர் பதவி அந்த சீட்ல அமர்ந்தார். செங்கோட்டையன் அமருங்க அப்படின்லாம் சொல்றாரு. இப்போ விஜய் போய் அமர்ந்தார் இல்லையா. அமர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையும் வாழ்த்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளரை கூப்பிடுறாராம். யாரு, சாய்குமார் கூப்பிடுறாரு, விஜய் கூப்பிடுறாரு, முதலமைச்சர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தனிச்செயலாளர் யாரு அப்படின்லாம் கேட்குறாங்க, யாரை போடலாம் அப்படின்னு. முதல்லலாம் வந்து இது தனிச்செயலாளரை என்ன போடுங்க முன்ன போடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே நடக்கும். அந்த புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணு சொல்றாங்க. ஆனால் இந்த தடவை வந்து இவர் என்ன பண்ணிட்டாரா, இவரே கூப்பிட்டு யார் போடுறீங்கன்னு கேட்டப்ப இவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, சாய்குமார் என்ன பண்ணிருக்காரு, செந்தில்குமாரும் லட்சுமி பிரியா அவங்கள வந்து சொல்லியிருக்கிறார், பெண் ஒருத்தவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாராம். இது வந்து இதுக்கு முன்னாடி காமராஜர் தான் இந்த மாதிரி செஞ்சாராம், அதுக்கப்புறம் கலைஞர் இந்த மாதிரி செஞ்சாராம், அதுக்கப்புறம் விஜய் தான் செஞ்சிருக்காருன்னு ஒரு செய்தி. இதுக்கு இடையில ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன்ட்டெல்லாம் நிறைய பேர் போய் அதிகாரிகள் அந்த ஐஏஎஸ் போய் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க
ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் தான் எப்போவுமே கூட இருக்கீங்க, உங்களுடைய பவர் தான் அதிகமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கன்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் பவர் சென்டர் நான் மட்டும்தான் சொன்னாருன்னு தெரியல. மேபி விஜய் அப்படி சொல்லியிருக்கலாம், நம்ம தான் லகான கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரே டேரக்டாக தலையிட்டு தலைமைச் செயலாளர் யாரை சொல்கிறாங்களோ அவங்களே வந்து போட்டுருங்கன்ற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளுமா நேற்றைய தினம் பதவி ஏற்றாரு, இன்றைய தினம் வந்து பல ட்விஸ்ட்டுகளோட அரசியல் களம் என்பது தொடர்ந்து தீவிரமாக போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும். நாளைய தினம் இன்னைக்கு விடுபட்ட தலைவர்களை நாளை விஜய் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. காதர் மொய்தீன் போன்ற தலைவர்களை சந்திப்பாரு. ஆனால் அந்த லிஸ்ட்ல வந்து அதிமுக தலைவர்கள் பேர் இருக்குமா, பாஜக தலைவர்கள் பேர் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு பாஜக தலைவர்களை சந்திப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா டெல்லிக்கு போறாரு, ஆமா, அங்கே பிரதமரை சந்திக்கிறாரு, உள்துறை அமைச்சர் சந்திக்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்க பிரதமர் உள்துறை அமைச்சருங்கிற ரஞ்சில், நிதி அமைச்சருங்கிற அதனால அவங்க சந்திக்கலாம். அதனால இங்கே உள்ள தலைவர் சந்திக்காம கூட விடலாம். ஆமா, இல்லை எல்லா தலைவரும் சந்திக்கிறோம், இது ஏன் வந்து நம்ம தொடர்பாக வச்சுக்க போகிறோம், கூட்டணி வச்சுக்க போகிறோம், ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்போம் கூட சந்திக்கலாம். எப்படின்னு தெரியல. ஏற்கனவே டெல்லி போகிற முதலமைச்சர் விஜய், ராகுல், சோனியா காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள்லாம் சந்திக்கிறாருன்னு செய்திகள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே அதிமுகவில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னே தெரியல. ஃபர்ஸ்ட் விஜய் ஃப்ளோர் டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணணும். தனி பெரும்பான்மை கொண்ட அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவரால் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அரசாங்கத்தை தொடர முடியும். அது வந்து நாளை மறுதினம் வந்து அசம்பிளியில் நடக்க போகுது. அந்த ஒரு சோதனைக்கு அப்புறம் விஜய் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து எப்படி அவரோட கொள்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாரு. ஏற்கனவே அந்த பல வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு இல்லையா, பல வாக்குறுதிகளில் முதல் நாள் கையெழுத்தாக வந்து மின்சாரம் இலவசம் மாதிரி வாக்குறுதிகள்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு. வரக்கூடிய நாட்களில் அவர் மீது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதே டைம் எதிர்ப்புகளும் அதிகமாக இருக்கும், விமர்சனங்களும் அதிகமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் விஜய் மீது விமர்சனம் இல்லாட்டினாலுமே ஆட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் விஜய் வந்து எதிர்கொள்ளணும். அதற்கு அவரோட கூட்டணி தலைவர்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க நம்பலாம். நம்ம முக்கியமாக விஜய்கிட்ட நிறைய பேர் எதிர்பார்க்கறது வாக்குறுதிகள் தான். ஆமாம், 2500 வாக்குறுதிகள் அந்த மாதிரிலாம் இலவச பயணம்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது நேற்றுக்கே சொன்னது போல் இந்த மாதிரி அதிகமாக கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட விஜய் ஒரு காரணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு உடனடியாக ஸ்டாலின் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. வந்தவொடனே அரஸ்ட பணம் இல்லைன்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி ஒரு இருந்தால் போதும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு, விஜயும் ஸ்டாலின் சந்திப்பு நடைபெற்றிருக்கு. வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் அரசியல் களம் என்பது மாறுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.